வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ விஜய் டிவியில் இன்றைக்கி ஒரு இந்த மாக்காப்பா நடத்துகிற கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதில் பிக் பாஸ் சீசன் 8லேருந்து 6 பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த போட்டியாளர்கள். கேர்ள்ஸ் டீமில் வந்து பவித்ரா, சௌந்தர்யா அண்டு தர்ஷிகா 3 பேருமே கலந்துக்கிட்டாங்க. அது பாய்ஸ் டீமில் வந்து சத்யா, ஜெஃப்ரி அண்டு முத்துக்குமரன் 3 பேரும். ஸோ அது பிக் பாஸ் வெளியே முடிஞ்சு ஒரு ஃபினாலே முடிஞ்சு ஒரு 4 நாளில் எடுத்த அந்த ஷோ வீடியோஸ் அது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் செக்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ அதில் நிறையா விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ தர்ஷிகா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டில் 8ல் உள்ள நேம்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவங்க ஒரு சில பொருட்கள் காமிப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 2 விஷயம் காமிப்பாங்க. ஸோ எடுத்தோன்னே தர்ஷிகா எடுத்தோன்னே விசால் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, எடுத்தோடனே அடிப்பாங்க விசால் அப்படின்னு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வாவ், லவ்னா லவ் தாங்க அப்படின்னு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொன்று வந்து அந்த ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வந்து வாங்கிக்கிறலாம் இவங்க கேஷில் இருந்து அப்படின்னு. ஸோ அதில் வந்து அவங்க வந்து மேட்ரிமோனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். ஸோ அவங்க வந்து கேட்பாங்க, உடனே மாக்காப்பா கேட்பார், தர்ஷிகாவுக்கு எந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை பாருங்கள் ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு. ஸோ தர்ஷிகாட்ட வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து நல்ல பையனாக வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தர்ஷிகா. ஸோ அங்கிட்ட சத்யா இருந்து பையனாக இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து கலாய்ப்பார். உடனே தர்ஷிகா, இல்லை நல்ல பையனாக வேணும் அப்படின்னு. இதில் வந்து சௌந்தர்யா ஒரு அல்டிமேட்டாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவள் ஆல்ரெடி நிறையா பேர்கிட்ட நல்லா ஏமாந்துட்டா. ஸோ வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டா அப்படின்னு. ஸோ எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மாப்பிள்ளையாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தர்ஷிகா அப்படி பார்ப்பாங்க, ஏன்டி நீ வேறு அப்புறம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனிவே நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த முத்துக்குமரன் அண்டு தர்ஷிகாவோட பாண்டிங்கும் நல்லா இருந்துச்சுங்க அதில். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீம்கிட்ட வந்து கேம் வந்து போயிடும். ஸோ அவங்க வந்து நம்பர் சூஸ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்ன நம்பரா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா இங்கேருந்து முத்து 12ஆம் நம்பர் சொல்கிறா அப்படின்னு. ஏமா அப்படின்னு முத்துக்குமரன் கேட்பார். உடனே, இல்லை என்னுடைய பிறந்தநாள் வந்து 12ஆம் நம்பரு அப்படின்னு வந்து தர்ஷிகா சொல்லுவாங்க. ஓகே, இது தர்ஷிகாவுக்காக ஒரு 12ஆம் நம்பரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து 12ஆம் நம்பரை சொல்லுவார். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும் உள்ள. பட் வந்து தர்ஷிகா தான் வழி மாறி போயிட்டாங்களே ஒழிய, முத்துக்குமரனுக்கு வந்து அந்த தர்ஷிகா மேலே வந்து ஒரு அந்த அக்கறைன்னு சொல்லலாம். பவித்ராவுக்கு வந்து எப்படி தர்ஷிகா மேலே ஒரு அக்கறை இருந்துச்சோ, அதை மாதிரி முத்துக்குமரனுக்கு நம்ம தர்ஷிகா மேலே ஒரு அக்கறை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதே தான் இங்கேயும் வெளிப்பட்டுச்சு. ஸோ ஆனால் வந்து 12ஆம் நம்பர் சொன்னோன்னு அதுலேயும் பாம்பு வந்துருச்சு அதில். ஸோ அதில் தோற்று போயிட்டாங்க. ஸோ எனிவே இன்றைக்கி வந்து செக்மெண்ட் வந்து பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரன் அங்கேயும் போய் அந்த கேமு ஏன்டா என்னை ஏமாது என்ன மேலே சொல்லுவாங்க, ஏன்டா உனக்கு வந்து நீ வின் பண்ணிட்டேன்னு தலைக்கணம் ஏறிடுச்சா அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. எனிவே பார்க்கலாம் அடுத்த ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா. தேங்க்யூ, see you.